லீகல் எஜுகேஷனுடைய தரத்தை உயர்த்துறதுக்கு பார் கவுன்சில் மூலமாக என்ன பண்ணியிருக்கீங்க? ஆமாம். அதாவது லீகல் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா தான் பார்ப்பாங்க. அவங்க தான் அது அவங்களுடைய பவர். அவங்க தான் அது வந்து கமிட்டி இருக்காங்க. அதில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாம் அதில் சேர்மன் ப்ளஸ் கமிட்டி மெம்பர் எல்லாருமே. அது ஒரு பக்கம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரையும் இளம் வழக்கறிஞர்களை வந்து அவங்கள அதாவது அவங்கள வந்து எக்யூப் பண்ணுற விதம், அவங்க எக்யூப் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு லா அகாடமி கொண்டு வரணும்னு எங்களுடைய நெடுநாள் கனவு திட்டுன்னு வச்சுங்களேன். ஏன்னா யங் லாயர்ஸ் இன்றைக்கி வந்து படிச்சுட்டு அப்படியே போயிட்டு என்ன என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல அவங்களுக்கு. கைடன்ஸ் இல்லை. அதுவும் அவங்களாட்ட கொஞ்சம் சற்று நம்பிக்கையே கொஞ்சம் குறைஞ்ச போல தான் இருக்காங்க. அது சீனியர்ஸ் கிடைக்கிறப்போ அந்த சீனியர்ஸ் வந்து பார்க்குறப்போ அவங்க டெவலப் ஆகுறாங்க. நிறைய பேர் சீனியர்ஸ்ட்டு போகிறது இல்லை. அட்வொகேட் ஆகிட்டோம் ஸ்ட்ரைட்டாகவே கோர்ட்டு போகலான்னு நினைக்கிறாங்க. அதை விஷயமாக தான் இப்போ பார் கவுன்சில் ஒரு நல்ல ஒரு திட்டம் ஒன்று தீட்டி வச்சுருக்கோம். அந்த திட்டத்தில் வந்து ஒரு லா அகாடமியை வந்து நம்ம உருவாக்கி அந்த லா அகாடமியில் வந்து என்ரோல் பண்ணுற ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு 50 பேர் குறைஞ்சபட்சம் அவங்கள அழைச்சிட்டு வந்து நம்முடைய லா அகாடமியில் வந்து இப்போ ஜுடிஷியல் அகாடமியில் வந்து சிவில் ஜட்ஜஸை வந்து பாஸ் பண்ணிட்டு போனால் கிளாஸ் எடுத்து அனுப்புவாங்க. என்ன எத்திக்ஸ் எப்படி அப்படின்றதெல்லாம் வந்து அங்கே கிளாஸ் எடுத்து அனுப்புவாங்க. அப்போது அவங்க நல்லா அந்த சிவில் ஜட்ஜ் நல்லா எக்யூப்டாக இருப்பாங்க. அதுபோல் நம்ம லா அகாடமியில் வந்து மூத்த வழக்கறிஞர்கள், சிட்டிங் ஜட்ஜ் ரிட்டையர்டு ஜட்ஜஸை அழைத்து அங்கே வந்து அவங்கள எக்யூப் பண்ணி ஒரு 6 months to 1 year அங்கே தங்கினாங்கன்னா போதும். அவங்க ஒரு சிறந்த வழக்கறிஞராக வெளியில் வருவாங்க.